கொள்ளுங்கள். நடந்து முடிந்த எம்பி தேர்தல் யார் பிரதமராக வேண்டும் என்பதற்காக நடந்த தேர்தல். அது நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். அடுத்து வரக்கூடிய தேர்தல் சட்டமன்றத்தில் யார் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக நடக்கிற தேர்தல். தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். கையை நல்லா தட்டணும், ஆனா விழித்துக் கொள்ளணும். ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றேன், எப்படி சொல்றேன் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு நாள் மட்டும் நாம் மயங்கி விட்டால் இந்த நிலைமை இன்னும் மோசமாயிரும். அடுத்து இந்த தமிழகத்துடைய முதலமைச்சரான எடப்பாடியார் வர வேண்டும். எண்ணி பார்க்கணும். இதே இந்த அள்ளித்துறைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதே வீதியிலே வாகனத்திலே நன்றி சொல்ல வந்தார்கள். நாங்கெல்லாம் ஓரத்தில் நின்று பார்த்தோம். எண்ணி பாருங்கள். அம்மா என்ன கொடுக்கிற ஸ்ரீரங்கத்திற்கு, என்ன கொடுத்தார், ஏது கொடுப்பார் என்று இவர்கள் என்னும் முன்னே பொன்னும் கொடுத்தார், பொருளும் கொடுத்தார், போதாது என்றால் இன்னமும் கொடுத்தார். இவையும் போதாது என்றால் அள்ளி அள்ளி கொடுத்தார். அவர்தான் புரட்சி தலைவி அம்மா.